இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது சங்கீதங்களின் புத்தகம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். இந்த 91 அதிகாரம் சங்கீதம் எல்லாருக்குமே மிகுந்த பிடித்த சங்கீதம். அதிக முறை வாசிப்பாங்க. அதிகமாக நமக்கு நெருக்க நேரத்தில், எந்த நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக கூட அநேகரை வாசித்து தான் தூக்கத்திற்கு செல்லுவார்கள். இந்த முதல் வசனம் இப்படியாக சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று. அப்போ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற பிள்ளைகளை அவர் விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் இப்படி சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நமக்கு தேவன் மேலே ஒரு மிகப்பெரிய வாஞ்சை தேவை. நமக்கு அந்த வாஞ்சை இருந்தால் அவர் நிச்சயமாக விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்படி தான் சகேயுவை பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்கு ஆவலோடு வாஞ்சையோடு கூட காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த பக்கம் கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே, அவன் டேக்ஸ் கலெக்டராக இருந்தாலும் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை எப்படியாவது இந்த தேவனை சந்தித்து விட என்று வாஞ்சையோடு கூட இருந்தான். அவனை வாஞ்சி அறிந்தபடியினால்தான் ஆண்டவர் கடந்து செல்லும்போது சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. உடனே சகேயு இயேசு அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார். நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இயேசு அந்த வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய குறைகளை பாவங்களை எல்லாம் ஒற்றுக்கொண்டு, ஒரு இடத்தில் அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்கிறேன், ஆழத்தினை திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் அவன் ஒப்புக்கொண்டான். கர்த்தர் அவனை விடுவித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், தேவனிடத்தில் வாஞ்சை நமக்கு மிக மிக தேவை. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் ஏதோ பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நீங்கள் அவரிடத்துல வாஞ்சியோடு கூட செல்லுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாக விடுதலை ஆக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேலோட அலாதி பிரியம் நமக்கு வேணும். தேவன் மேல எப்போவும் நமக்கு வாஞ்சை காணப்படணும். அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 63 1 வசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்போது தேவன் மேலே ஒரு வாஞ்சை தாவீதுக்கு பாருங்கள். வனாந்தரத்தில் இருக்கிறாரு, வறண்டு போய் இருக்கிற நிலத்தில் எப்படி தண்ணீர் கிடைக்குமோ, தாகத்தோடு இருக்கிற நிலத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்படும் என்று சொன்னால், எத்தனையோ இக்கட்டுகளுக்கு எத்தனையோ ஆபத்துகளுக்கு தாவீதை விலக்கி பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலும் விலக்கி பாதுகாப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாஞ்சியோடு அதிகாலத்தில் தேவனை தேட வேண்டும், வாஞ்சியோடு வேதத்தை வாசிக்க வேண்டும், வாஞ்சியோடு ஆண்டோடத்தில் உறவாட வேண்டும், ஆண்டுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாஞ்சை, ஆண்டுடைய வசனத்தை படிப்பதற்கு ஒரு வாஞ்சை, அதை தியானித்த ஆண்டு சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாஞ்சை வேணும். யாரெல்லாம் வசனம் சொல்லப்பட்ட பிறகு என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறவனை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்க நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தாவீதை விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த கர்த்தர், சகேயை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கும் நம்மையும் விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் மேலே வாஞ்சியோடு கூட தேடுங்க. அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, யாரெல்லாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவர் விடுதலையோடு கூட தேடி அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு கர்த்தர் வைக்கிற உயர்ந்த அடைக்கலமான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துகிறார்கள். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.